பஸ்ராவை எடுத்துக்கொண்டால் பஸ்ராவிலே கிட்டத்தட்ட கூபாவை நாம் எடுத்துக்கொள்வோம். கூபாவிலே 300 சஹாபாக்கள் இருந்தார்கள். உமரது ஆட்சி காலத்திலே 300 சஹாபாக்கள் கூபாவுக்கு போய்விட்டார்கள். அதிலும் 70 சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் கேட்டால் கூபா ஒரு குழப்பமான ஒரு ஏரியா. அங்கு வாழ்கின்ற மக்கள் சற்று கடுமையானவர்கள், அவசரமாக குழம்புவர்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகபட்சமான சஹாபாக்களை அங்கு அனுப்பி மக்களுக்கு மார்க்க விளக்கங்களை கொடுப்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கு முக்கியமாக தலை சிறந்து விளங்கிய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஹதீஸிலும் கொள்கையாளர்களிடம் பெற்ற அந்த நபுவத்தினுடைய செய்தியை சஹாபாக்கள் இவர்கள் ஊடாகத்தான் எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே தாபிஈன்கள் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை, முக்கியமான ஒரு காலப்பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள், முக்கியமான ஒரு பணியை எனக்கு செய்திருக்கிறார்கள். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, பஸ்ராவுக்கு சென்று பார்த்தால் பஸ்ராவிலே முக்கியமான சஹாபாக்களாக பஸ்ராவிலே அபூ மூஸா அல்-அஷ்அரி முக்கியமான சஹாபி, மிக பெரும் அறிஞர். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே பஸ்ராவிலே அபூ மூஸா அல்-அஷ்அரி, அதே போன்று இம்ரான் பின் ஹுசைன், அதே போன்று அனஸ் பின் மாலிக், 3 பேரும் பஸ்ராவில் இருக்கிறார்கள். இம்ரான் பின் ஹுசைன், அனஸ் பின் மாலிக், அபூ மூஸா அல்-அஷ்அரி, இந்த 3 சஹாபாக்களும் பஸ்ராவிலே நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களிடம் ஏராளமான தாபீன்களின் அறிஞர்கள் கற்றிருக்கிறார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் தான் அதிகபட்சமாக பேசப்படுகின்ற அல் ஹஸன் அல் பஸ்ரி என்பவர். அதிகமாக வரும். ஹஸன் அல் பஸ்ரி சொன்னார்கள், ஹஸன் அல் பஸ்ரி வரலாறு ஏராளமாக வரும். ஹஸன் அல் பஸ்ரியை எல்லோரும் இந்த துறவரத்துக்கு மாத்திரம், உலக பற்றற்ற தன்மை சம்பந்தமாக வரும்போது மாத்திரம்தான் ஹஸன் அல் பஸ்ரியை பேசுவது. மாறாக ஹஸன் அல் பஸ்ரி அதில் மாத்திரம் உரிய ஒரு அறிஞர் அல்ல. அவர்கள் ஹதீஸ் துறையில், இஸ்லாமிய மார்க்க சட்டத்துறையில் ரொம்ப பெயர் பெற்று விளங்குகின்ற ஒரு அறிஞர். எனவே ஹஸன் அல் பஸ்ரி முக்கியமான தாபீன்களில் ஒருவர். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களின் கல்வியை எமக்கு சொன்னவர்கள் அவர்கள் தான். அதே போன்று சுலைமான் அத்-தமீமி என்பவர்கள், அதே போன்று சாபித் அல்-புனானி என்கின்றவர்கள், அதே போன்று கதாதா, அதிகம் வரும் கதாதா பின் தஆமா சதூசி என்பவர்கள். இவர்களெல்லாம் ஹதீஸ் துறையிலே பெயர் பெற்று விளங்குகின்ற அறிஞர்கள். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, முஹம்மது பின் சீர் என்பவர்கள், இவர்கள் எல்லாம் முக்கியமாக பஸ்ராவிலே தாபீன்களின் அறிஞர்களாக இருந்த மிக பெரும் அறிஞர்கள். தாபீன்கள் செய்த மிக முக்கியமான பணி என்ன? எங்களுக்கு ஹதீஸ்களை எல்லாம் நூல் வடிவிலே தொகுத்து தந்தவர்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே ஹதீஸ்களை எல்லாம் மனனம் செய்துதான் வைத்திருந்தார்கள். எல்லாரும் நெஞ்சிலே மனனமாகத்தான் ஹதீஸ் குர்ஆன் எல்லாவற்றையும் மேய்ந்திருக்கிறார்கள். தாபீன்கள் காலத்திலே தான் நூலுருவிலே ஏட்டிலே எழுதி வைக்கப்படுகின்ற பணி ஆரம்பிக்கிறது. ஹதீஸை சரி காண்கின்ற அந்த கலை கூட தாபீன்களுடைய காலத்திலே தான் கலை கட்டுகிறது. இப்போது நாங்கள் பஸ்ராவிலே வாழ்ந்த முக்கியமான அறிஞர் ஒருவரை சொன்னோம், இப்னு சீரின் என்பவர்கள். இவர்கள் தான் சொல்கிறார்கள், அல் இஸ்னாது மினத்தீன். இஸ்னாத் அதாவது ஹதீஸ் கலையிலே அறிவிப்பாளர்களை துருவி ஆராய்ந்துதான் இது சரியா பிழையா என்பதை தெரிவு செய்வது. இந்த கலைக்கு வித்திடுவது போன்ற செய்தியை கூட இப்படியான உலமாக்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது அன்றிருந்த தாபீன்கள் வாழ்ந்து கொண்டிருந்த முக்கியமான பிரதேசங்கள், அவர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய வரலாறு சம்பந்தமான ஒரு சுருக்கமான விளக்கம். இதற்கு அடுத்ததாக நாங்கள் தாபீன்களிலே அவர்களுடைய வரலாற்றிலே நடந்த முக்கியமான சில வரலாற்று சம்பவங்கள், எமக்கு படிப்பினைக்குரிய விஷயங்களை நாம் ஞாபகப்படுத்துவோம். ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம், சயீத் பின் முஸையிப் என்பவர்கள் தாபீன்களில் தலைவர் என்று கருதப்படுகின்ற ஒரு அறிஞர். நமக்கு அந்த பெயர் புதிதாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே சயீத் பின் முஸையிப் என்றால் கைகட்டி நிற்பார். அவ்வளவு தனிச்சிறப்பு பெற்று விளங்குகின்ற ஒருவர் சயீத் பின் முஸையிப் என்பவர். இவர்களை பற்றி வரலாறு என்ன சொல்கிறது? இவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? அதாவது இப்னு
கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சயீத் பின் முஸையிப் உலக வாழ்க்கையில் சாதாரணமான, அன்று உமையாக்களுடைய ஆட்சி காலம், நினைத்ததை சாதிக்க முடியும். உலமாக்கள் நினைத்தால் நினைத்ததை அவர்கள் அடைந்து கொள்ள முடியும். ஆனால் சயீத் பின் முஸையிபோ உலக பற்றற்றவராக இருந்தார். அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள் எது வருவதாக இருந்தாலும், தன்னுடைய வாய்க்குள் எது போவதாக இருந்தாலும் அதை உறுதி செய்து கொண்டுதான் அனுப்புவார்கள் என்கிறார்கள். அந்த அளவுக்கு ஹராம் ஹலாலை ரொம்ப நுணுக்கமாக பேணுவார்கள். ஹதீதை சொல்ல போனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்ல போனால் அதற்கு எப்படி மரியாதை கொடுப்பார்கள் என்று கேட்டால், ஒரு முறை ஒரு மனிதர் வருகிறார், வந்து அல்லாஹ்வின் தூதருடைய செய்தி ஒன்றை பற்றி கேட்கிறார். இப்போது அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மல்லாந்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே எழுந்திருக்கிறார். இப்போது அந்த மனிதர் கேட்கிறார், இமாம் அவர்களே, நீங்கள் எழுந்திருந்து சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் உறங்கிய வண்ணம் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் இவர்கள் சொன்னார்கள், இமாம், இன்னி கரிஹ்து அன் உஹத்திஸக அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அனா முத்தஜி. அல்லாஹ்வின் தூதருடைய பேச்சை, அவர்களுடைய மொழியை, செய்தியை நான் படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டு சொல்வதற்கு என் மனம் இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைக்கு மரியாதை செய்வதற்காக வேண்டித்தான் நான் எழுந்திருந்து உனக்கு சொல்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதையும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்வதாக இந்த செய்தி இருக்கிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய வரலாற்று நூலான சியர் ஆலாமின் நுபலா என்ற நூலிலே சொல்கிறார்கள், மா நூதிய லிஸ்ஸலா முந்து 40 இல்லா வஸஇ ஃபி மஸ்ஜித். 40 வருடங்களாக பள்ளி வாயிலுக்கு சயீத் பின் முஸையிப் என்பவர் 40 வருடங்களாக அதானை ஒவ்வொரு வக்துக்கும் அதானை பள்ளி வாயிலில் தான் கேட்டிருப்பார். அப்படி என்றால் அதான் சொல்லும் போது அவர்கள் பள்ளியிலே தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன விளக்கம்? அவர்களே சொல்கிறார்கள், மா ஃபாதத்னி அத்-தக்பீரத்துல் ஊலா முந்து 50 சன. 50 வருடங்களாக தக்பீரத்துல் இஹ்ராம் முதலாவது தக்பீர் எனக்கு தப்பவே இல்லை என்று சொல்கிறார்கள். அவர்களே சொல்கிறார்கள், وما نظرت الى قفا رجل في الصلاه منذ 50 سنه. நான் தொழும்போது முன்வரியிலே தான் நின்றிருக்கிறேன், முதலாம் சஃபிலே தான் நின்றிருக்கிறேன். இது 50 வருடங்களாக நான் தொழுகையில் நிற்கின்ற போது என் கண்கள் மற்ற ஒருவருடைய பின்பு பகுதியை கண்டிருக்கவே மாட்டேன்னு சொல்கிறார். அப்படி என்றால் நான் முன்வரியிலே தான் நின்றிருக்கிறேன். இந்த அளவுக்கு அவர்கள் தொழுகையிலே பள்ளி வாயிலுடன் அதிக தொடர்புள்ள அறிஞர்களாக விளங்கியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு செய்தியை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவோம். தபகாத்துல் குப்ரா என்ற வரலாற்று நூலிலே இப்னு சஅத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார். சயீத் பின் முஸையிப் அவர்கள் அன்றிருந்த மக்களுக்கு மத்தியிலே சயீத் பின் முஸையிப் என்றால் எல்லோரும் மௌனியாக கை கட்டி நின்று விடுவார்கள். அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. இப்போது மர்வான் பின் ஹக்கம் என்ற உமையா ஆட்சியாளர்களில் ஒருவர் என்ன நினைக்கிறார் என்று கேட்டால், தன்னுடைய மகனுக்கு இந்த அறிஞருடைய மகளை திருமணம் பேச விரும்புகிறார். எனவே இந்த இமாமை கண்ணியப்படுத்துவதற்காக பெரும் அரச மரியாதையுடன் அவர்களுடன் பேசுவதற்காக ஒரு நபரை தெரிவு செய்து திருமணம் பேசுவதற்கு அனுப்பி வைக்கிறார். இப்போ அரச மரியாதையுடன் படைகளுடன் வருகிறது செய்தி. சயீத் பின் முஸையிப் பள்ளி வாயிலே இப்படியான பெரிய ஒரு சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது வந்து அவர் இந்த செய்தியை சொல்கிறார், இமாம் அவர்களே, ஹலீஃபா மர்வான் அவர்கள் உங்கள் மகளை தன் மகனுக்கு திருமணம் செய்வதற்காக இதோ என்னை அனுப்பியிருக்கிறார். மக்கள் எல்லாம் நினைத்தார்கள், ஓ ஹலீஃபா, எனவே இது மிக பெரும் ஒரு கண்ணியமான ஒரு விஷயம். சயீத் முஸையிபுக்கு உலகிலே கிடக்கின்ற மாபெரும் மரியாதை.
எனவே ஷேக் அவர்கள் இமாம் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் நினைத்தார். ஆனால் சயீத் இப்னு முஸையிப் இந்த செய்தியை கேட்டவுடன் சொன்னார்கள், லா, எதையும் பேசவில்லை, இல்லை, முடியாது என்று பகிரங்கமாக சொன்னார்கள். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். என்று சொன்ன சயீத் இப்னு முஸையிப் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய அவையிலே, அவர்களுடைய சபையிலே உட்கார்கின்ற ஒரு மாணவர், சில நாட்களாக அவரை அவர்களால் காண முடியவில்லை. பிறகு திடீரென ஒரு நாள் அவர் சபையில் உட்கார்ந்திருக்கிறார். நீ எங்கே சென்றாய் என்று கேட்டார். அந்த வாலிபர் சொன்னார், என் மனைவி மரணித்து விட்டார், எனவே மரணச் சடங்குகளிலே நான் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததன் காரணமாக ஒரு சில நாட்களாக இந்த இடத்தில் எனக்கு வர முடியவில்லை. எனக்கும் சொல்லி இருக்கலாமே, நானும் வந்திருப்பேனே. இல்லை இமாம் அவர்களை, உங்களை நான் சிரமப்படுத்த விரும்பவில்லை. உடனே சொன்னார்கள், நீ திருமணம் முடித்திருக்கிறியா, இரண்டாம் திருமணம் பேசியிருக்கிறியா? இப்போது அந்த மாணவர் சொன்னார், இல்லை. அவர் சொல்கிறார், இமாம் அவர்களை, எனக்கு யார் தான் திருமணம் முடித்து தருவார்கள்? என்னிடம் இருப்பதே ஓரிரு திர்ஹம்கள் தான், இதை வைத்து நான் எப்படி திருமணம் முடிப்பது? இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் செய்தால் அதை நான் நிறைவேற்றினால் நீ செய்வியா என்று கேட்டார்கள். நீங்கள் செய்தால் நான் தவிர்க்க மாட்டேன், மறுக்க மாட்டேன். உடனடியாக அந்த இடத்திலே மர்வானுடைய கலீஃபாவுடைய மகனுக்கு மறுத்த சயீத் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சாதாரணமான தன்னுடைய சபையிலே உட்கார்கின்ற ஒரு மாணவனுக்கு அவருடைய மார்க்க பற்றும் தக்வாவும் அவருடைய பேணுதலும் மார்க்க கல்வியில் இருக்கின்ற ஆர்வத்தையும் பாராட்டும் முகமாக தன்னுடைய மகளை, இளவரசர் தேடி வந்த தன்னுடைய மகளை அந்த வாலிபருக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார். எப்படி செய்தார்கள் என்று கேட்டால், அந்த வாலிபர் அக்த் எழுதப்பட்டவுடன் இமாம் எனக்கு திருமணம் முடித்து தருகிறாரா என்று பெரிய சந்தோஷத்துடன் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு இந்த செய்தியை சொல்லுகின்ற போது சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் வீட்டுக்கு சென்று அக்த் முடிவடைந்து விட்டது, எனவே தன்னுடைய மகளை அழைத்து சென்று அவருடைய வீட்டிலே போய் தட்டுகிறார். இப்போது அவர் கேட்கிறார், யார்? இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், சயீத். அந்த மாணவர் சொல்கிறார், எனக்கு தெரிந்த எல்லா சயீதையும் நான் நினைத்து பார்த்தேன், சயீத் என்று சொன்னவுடன். ஆனால் சயீத் பின் முஸையிப் எனப்படுகின்ற என் ஆசானை மாத்திரம் நான் நினைக்கவில்லை. ஏன்? நான் அவர்களை காண்பதெல்லாம் பள்ளி வீடு, பள்ளி வீடு, வேறொரு இடத்திலே நான் காணவில்லை. எனவே எல்லா சயீதையும் நான் நினைத்து பார்த்தேன், இவர்களை மாத்திரம் நினைக்கவில்லை. ஆனால் கதவை திறந்தால் இவர்கள் தான் முன்னுக்கிறார்கள். இப்போது சொன்னேன், இமாம் அவர்களை, நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லையே, எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? இவரையாவது அனுப்பியிருக்கலாம். சொன்னார்கள், இல்லை இல்லை, உன்னை நான் ஒரு சிறந்த மாணவனாக காண்கிறேன். நீ ஒரு நாள் கூட மனைவி இல்லாமல் நீ வீட்டிலே தனிமையில் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். இதோ என் மகளை கையுடன் அழைத்து வந்திருக்கிறேன் என்று அவர்களிடத்திலே கதவை திறந்து அவருடன் விட்டு சென்று விட்டார்கள். இது அவர்களுடைய வரலாற்றை அவர்கள் நடத்தி காட்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், படிப்பினைக்குரிய விஷயம். அந்த மாணவர் சொல்கிறார், நான் அந்த பெண்ணை பார்த்தேன், மின் அஜ்வலின் நாஸ், ரொம்ப அழகிய பெண்ணாகவும், வஅஹ்ஃபதுஹும் லிகிதாபில்லாஹ், அல் குர்ஆனை திறம்பட மனனம் செய்த ஒரு பெண்ணாகவும், வஅலமுஹும் பிசுன்னத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை பற்றி ரொம்ப தெளிவுள்ள பெண்ணாகவும், வஅரஃபுஹும் பிஹக்கி ஸௌஜ், கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கடமைகளை பற்றிய தெளிவுள்ள பெண்ணாகவும் நான் அந்த பெண்ணை வாழ்க்கையிலே பார்த்தேன் என்று அந்த மாணவர் சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது இந்த இமாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சில படிப்பினைக்குரிய சம்பவங்கள். எனவே தன்னுடைய மகளை எப்படி வளர்த்திருக்கிறார், யாரை தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிப்பதற்கு தெரிவு செய்கிறார், குர்ஆனை மனனம் செய்து வைத்திருக்கிறார், சுன்னா பற்றிய தெளிவை கொடுத்திருக்கிறார்கள். திருமணம் முடிக்க இருக்கின்ற பெண்ணுக்கு என்ன அவசியமோ, கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கடமைகள் பற்றிய தெளிவையும் கொடுத்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது தாபியீன்களின் அறிஞர்கள் எமக்கு வாழ்ந்து காட்டிருக்கின்ற படிப்பினைக்குரிய விஷயமா. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நேரம் சுருக்கமாக இருப்பதன் காரணமாக இன்னும் 2 அறிஞர்களை பற்றி மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதா பின் அபி ரபாஹ் என்பவர்கள்
தாபியங்களில் சிறுவர்களாக சிறு பிராயத்தில்